ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். நட்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் யார் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். சங்க இலக்கியத்திலே நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் என்று கேட்டால் அங்கே கோப்பெருஞ்சோழனையும் பிசிராந்தையாரையும் தான் காட்டுவார்கள். நாம் பாரியையும் கபிலரையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் ஒருவருக்கொருவர் பார்க்காமலேயே நட்பு கொண்டவர்கள். கடைசியிலே இறக்கின்ற போது தான் இருவரும் சந்திக்கின்றார்கள். ஆனால் இங்கே நாம் சொல்லப்போகின்ற இந்த பாரியும் கபிலரும் பல ஆண்டு காலம் ஒரே இடத்தில் நண்பராக இருந்தவர்கள். இந்த கபிலரை பொறுத்தவரை எத்தனையோ மன்னர்களை பாடியிருக்கிறார், சென்று வந்திருக்கிறார். ஆனால் பாரியை பார்த்தவுடன் அங்கேயே தங்கிவிட்டார். அவனுடைய மலை வளம், மக்களிடம் அவன் கொண்டுள்ள அன்பு, அவனுடைய கொடைத்திறம், இதையெல்லாம் பார்த்துவிட்டு அங்கேயே தங்கிவிடுகிறார் கபிலர். கபிலர் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த சங்க இலக்கியத்திலே அதிகமான பாடல்களை பாடிய 500க்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்த இடத்திலே அதிகமான பாடல்களை பாடியவர் இந்த கபிலர் தான் என்பதையும், ஒரு புலவருக்கு ஒரு புலவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள், பாராட்ட மாட்டார்கள். ஆனால் இங்கே கபிலரை பாராட்டிய புலவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அதிலே அந்த வாய்மொழி கபிலர் என்று நக்கீரர் பாராட்டியிருக்கிறார். பெருங்குன்றோர்க்கிறார் என்று நல்லிசை கபிலன் பெற்ற ஊரினும் பலவே என்று பாராட்டியிருக்கிறார். பொருந்தியில் இளங்கரனார் பாராட்டியிருக்கிறார். மாரோகத்து நப்பசலையார் புலநலுக்கற்ற அந்த நாளன் என்று பாராட்டி பல புலவர்களாலும் பாராட்டப்பட்டவர். இவர் நிறைய பாடல்களை எழுதினார் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிஞ்சி திணை பாடுவதிலே வல்லவர் என்று இவரை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இவர் குறிஞ்சி திணையிலே அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். அதனால் இவரை குறிஞ்சி கபிலர் என்றும் சொல்லுவார்கள். இந்த குறிஞ்சிப்பாட்டு என்ற ஒரு நூல் தனியாக கபிலருடைய நூலாக வெளிவந்திருக்கிறது. அந்த நூல் தமிழனுடைய பண்பாட்டை ஆரிய அரசனுக்கு எடுத்து சொல்லுவதற்காக எழுதப்பட்ட நூலாக சொல்லப்படுகிறது. அதிலே தான் 99 மலர்கள், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 99 மலர்களை அதிலே குறித்திருப்பார். அதை படித்துவிட்டுத்தான் இன்றைக்கு பலரும் மேடைகளிலே மனப்பாடம் செய்து இங்கே 99 மலர்களை பேசுகிறேன் என்று சொல்லி பேசுவார்கள். அது எல்லாம் கபிலர் எழுதிய 99 மலர்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற குறிஞ்சிப்பூவை பற்றியும் அதில் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட அந்த கபிலர் பாரியோடு கொண்டிருந்த நட்பை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாரி மன்னன் ஒரு வீரமிக்க மன்னன், ஒரு சிறு ஊரை ஆண்ட மன்னன். மொத்தம் அவனிடம் இருந்ததே 300 ஊர்கள் தான். அந்த 300 ஊர்களும் மிக செழிப்பான ஊர்களாக இருந்த காரணத்தால், அவனுடைய வீரமும் கொடையும் பலராலும் பாராட்டப்பட்ட காரணத்தால் மூவேந்தர் பெரியநில மன்னர்கள் எல்லாம் அவன் மீது பொறாமை கொள்கின்றார்கள். அவனிடம் போர் தொடுத்து அவனை வென்று அவன் நாட்டை பறிக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். அதோடு அவனுக்கு 2 மகள் அங்கவை சங்கவை என்று இருக்கிறார்கள். அந்த மகளை பெண் கேட்டு போகின்ற பொழுது அவன் தர மறுத்து விடுகிறான். ஆகவே மூவேந்தர்களும் ஒன்று சேர்ந்து அந்த பாரியை எதிர்த்து போருக்கு போகின்றார்கள். அங்கே கபிலர் அவனுக்கு அந்த போரிலே பல ஆலோசனைகளை உள்ளே இருந்து சொல்லுகிறார். கோட்டை சுற்றி கதவுகள் அடைக்கப்படுகின்றன. இங்கே இருந்தாலும் இவர்கள் முற்றுகையிடுகிறார்கள். அந்த கோட்டையை சுற்றி முற்றுகை என்றால் அது பல மாதங்களுக்கு கூட நீடிக்கும். ஆக உணவு இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளே இருப்பவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதால் இந்த கபிலர் அங்கே 100கணக்கான கிளிகளை பழக்கி வைத்து, அந்த கிளிகள் காலையிலே வெளியே போய் திணைக்கதிர்களையும் நெற்கதிர்களையும் மற்ற கதிர்களையெல்லாம் எடுத்து வந்து கோட்டைக்குள்ளே போடுவதாக பல சங்க பாடல்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த மன்னனுக்கு உறுதுணையாக இருந்தவர். அங்கே போரிலே அவர்கள் முற்றுகையிட்டிருந்தவர்கள் வீரத்தால் வெல்ல முடியாது, அவனை வஞ்சகத்தால் தான் வெல்ல முடியும் என்று சொல்லி பரிசில் கேட்பவர்கள் போல அவர்கள் வேடம் போட்டு மூவேந்தரும் உள்ளே வருகிறார்கள். அங்கே வந்தவுடன் அவன் பரிசு தர முயற்சிக்கின்ற பொழுது அவனை குத்தி கொன்று விடுகிறார்கள். அந்த நாட்டையே சூறையாடி விட்டு செல்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த கபிலர் மகள்களை பாதுகாத்து அவர்களுக்கு எப்படியாவது தன்னுடைய நண்பனுடைய மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டுமே, அவனோடு நானும் இறந்து விடுவேன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் என்னுடைய மகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று அவன் சொன்னதால் அவர் அப்போது இறக்காமல் மகளை அழைத்து கொண்டு அங்கிருந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார். அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ஒரு 4-5 பாடல்களை பாடியிருப்பார். அந்த பாடல்களையெல்லாம் படிக்கின்ற பொழுது நமக்கே கண்ணீர் வருகின்ற அளவிற்கு இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த நாடு பாரி இருக்கின்ற பொழுது எப்படி இருந்தது, அந்த பாரி இறந்ததற்கு பிறகு எப்படி சின்ன பின்னமாக போய்விட்டது என்றெல்லாம் அவர் இங்கே எடுத்து சொல்லியிருப்பார். ஒரு குளம் உடைந்து
அந்த தண்ணீர் போகின்ற பொழுது அந்த குளத்தை பார்த்து அவர் இறங்கி பாடுவார். இப்படித்தான் அவருடைய பாடல்கள் எல்லாம் இரங்கல் பாடல்களாகவே ஒரு 4-5 பாடல்கள் இருக்கும். அந்த அளவிற்கு பாரியின் மீது பற்று வைத்திருந்தவர். மகளை அங்கவை சங்கவை அழைத்து கொண்டு ஒவ்வொரு இடமாக போகிறார். எந்த மன்னனும் அவரை ஏற்றுக்கொள்ள அங்கே மறுக்கிறார்கள். அங்கே முதலிலே அவர் போகின்ற பொழுது அதிலே விச்சி மலையை ஆண்ட விச்சிக்கோன், இன்றைக்கு பச்சைமலை என்று சொல்லுகிறோமே அந்த விச்சிக்கோனை என்று போய் பார்க்கிறார். எல்லோருமே வேளிர் குலத்தைச் சேர்ந்த மன்னர்கள் தான் பாரியிலிருந்து. ஆகவே அவர்களிடம் போய் இந்த மகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபொழுது அவன் முடியாது என்று சொல்லுகிறான். அதற்கு பிறகு இருங்கோவேல் என்ற மன்னனிடம் செல்லுகிறார். அந்த இருங்கோவேலும் முடியாது என்று சொன்னதற்கு பிறகு திருக்கோவிலூரை ஆண்ட மலையமான் திருமுடிக்காரியிடம் செல்லுகிறார். அவன்தான் இவனுடைய சொல்லை கேட்டு அந்த பாரியின் மகள் அங்கவை சங்கையை தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக ஏற்றுக்கொண்டான் என்ற ஒரு வரலாறும், இன்னொரு பகுதியிலே அவனும் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அங்கே இருக்கின்ற அந்தணர்கள் இருவரிடம் இந்த பெண்களை ஒப்படைத்து விட்டு கபிலர் இறந்து விட்டார் என்றும் சொல்லுகிறார்கள். அவர் இறப்பிலே கூட அந்த திருப்பெண்ணை அந்த ஆற்றிலே பெண்ணை ஆற்றிலே தீ வளர்த்து அதிலே குதித்து இறந்து விட்டார் என்றும், அதற்கு இல்லை அவர் அங்கே வடக்கிருந்து உண்ணா நோன்பிருந்து இறந்தார் என்றும் 2 விதமாக சொல்லப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் ஒரு நண்பனுக்காக உடனிருந்து அவன் இறந்ததற்கு பிறகு அவருடைய மகளையும் கொண்டு காப்பாற்றி யாரிடம் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டுமே என்று பாடுபட்டவர் கபிலர். அப்படிப்பட்ட நட்பு பாரிக்கும் கபிலருக்கும் இருந்தது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கபிலரை பற்றிய நிறைய செய்திகள் இருக்கின்றன, நிறைய நூல்கள் இருக்கின்றன. அதை படிக்கலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிகச்சிறந்த புலவர், தமிழ் புலவர்களிலேயே ஒரு மிகச்சிறந்த புலவர். ஆகவே அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. நன்றி நண்பர்களே, வணக்கம்.